பள்ளிப்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற இருவர் மீது தனியார் பேருந்து மோதி தூக்கி வீசப்படும் பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டையாம்புதூர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் மற்றும் கேசவன் ஆகியோர் உறவினர்களை காண அவர்களது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது சாலையை கடக்க முயன்றபோது திருச்செங்கோட்டில் இருந்து ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதி சாலையில் தூக்கி வீசப்பட்டனர். இதில் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டதில் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்து குறித்து பள்ளிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மகாராஜா திரைப்படத்தின் கதை திருடப்பட்ட கதை என்று பழனியைச் சேர்ந்த தயாரிப்பாளர் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியைச் சேர்ந்தவர் நாகன் என்கிற மருதமுத்து. இவர் கந்தவேல் என்கிற திரைப்படத்தை தயாரித்துள்ள நிலையில் பல்வேறு காரணங்களால் வெளியிடாமல் வைத்துள்ளார். இந்நிலையில் இவர் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகி திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் மகாராஜா திரைப்படம் திருடப்பட்ட கதை என்றும் முறையாக தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள தனது கதையை திருடி படமாக்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து இன்று அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது 10 லட்சம் ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கிய இந்த கதைக்கு அத்தியாயம் 1 என பெயரிட்டு அந்த கதை 2023ஆம் ஆண்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் முறையாக பதிவு செய்ததாகவும் கூறினார். மேலும் இக்கதையை குறும்படமாக எடுத்து படத்தொகுப்பு செய்ய கொடுத்த இடத்தில் திருடியிருக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். இதனால் தனக்கு 2 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். அப்பொழுது எல்லா வேலையும் செய்து திரைப்படத்தை நான் தயாரிப்பதற்கு முதல் ஷூட்டிங் வைப்பதற்கு முன்னால் பழனியில் பெரும் மழை வந்து தடையாக அமைந்து விட்டது. இதற்காக நான் செய்த செலவுகள் அனைத்தும் விரயமாகிவிட்டது காலத்தின் சூழ்நிலை. ஆனால் மறுபடியும் நான் இந்த படத்தை எடுப்பதற்காக தேதியில் குறிப்பிட்டிருந்த பொழுதுதான் இந்த படம் வெளியாகிறது, மகாராஜா என்ற படம். அப்போது சில நண்பர்கள் சென்று பார்த்துவிட்டு, அண்ணே நம்மளுடைய கதை கருவு வெளியில வந்துருச்சுனே அப்படின்னு சொல்ற பொழுது நானும் அந்த படத்தை பார்த்தேன். பார்க்கின்ற பொழுது முழுக்க இந்த கதை என்னுடைய கதை. சில பேர் நினைக்கலாம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்க படத்துல நிறைய இப்படி சொல்றதுக்கு ஆளுக இருக்குன்னு, ஆதாரத்தோடு இருக்கு. இந்த கதையை நான் முறையா இயக்குனர் தயாரிப்பாளர் என்ற முறையில் எல்லா பதிவும் செய்து வைத்துள்ளேன். முறையாக நான் பாக்யராஜாவுடன் சென்று மனுவை கொடுத்துள்ளேன். அதற்கு இன்று வரை சரியான பதில் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகுதான் என்னுடைய நடவடிக்கைகள் நான் இறங்கிவிட்டேன். மதுரை துவரங்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போதிய மின்விளக்கு வசதி இல்லாததால் வழிப்பறி பயத்தினால் குறைவான வாகனங்களே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வழியாக மதுரை முதல் துவரங்குறிச்சிக்கு 61 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் புதுப்பட்டியில் இருந்து துவரங்குறிச்சி வரை மின்விளக்குகள் இயங்கும் நிலையில் மதுரையில் இருந்து நத்தம் சேர்வீடு வரை மின்விளக்குகள் அமைக்கப்பட்டு இருந்தாலும் இரவு நேரங்களில் முழுமையாக பயன்பாடு இல்லாத காரணத்தினால் வழிப்பறி பயத்தில் இந்த சாலையை வாகன ஓட்டிகள் தவிர்த்துவிட்டு பழைய சாலையான கொட்டாம்பட்டி மேலூர் சாலையிலேயே வாகன ஓட்டிகள் பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் இந்த தேசிய நெடுஞ்சாலை பாலத்திலும் மின்விளக்கு வசதி இல்லாத காரணத்தால் அடிக்கடி வாகன விபத்துகளும் ஏற்படுகின்றன. எனவே மின்வசதியை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் எனவும் இரவு நேரங்களில் பாதுகாப்பு பணிக்காக தேசிய நெடுஞ்சாலையில் காவலர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்த வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மறைமலை நகரில் நண்பனை சக நண்பர்களை கொலை செய்து புதைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தங்கராஜ். மனைவி மற்றும் மகனுடன் வாழ்ந்து வரும் தங்கராஜ் கடந்த ஜூன் 11ஆம் தேதி மகன் விக்னேஷ் வீடு திரும்பாததால் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இதனால் தங்கராஜ் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் விக்னேஷின் நண்பர்களான விஸ்வநாதன், சந்துரு மற்றும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தில்கேஷ்குமார் ஆகியோர் விக்னேஷை மது அருந்துவதற்காக அழைத்துள்ளனர். தொடர்ந்து 4 பேரும் கோவிந்தாபுரம் ஏரியில் மது அருந்தியுள்ளனர். அப்போது விக்னேஷிற்கும் விஸ்வநாதனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அதுவே கைகலப்பாகி வீட்டில் இருந்த அருவாளை எடுத்து வந்து விக்னேஷை சரமாரியாக வெட்டியுள்ளார். அதில் விக்னேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 3 பேரும் ஏரியின் அருகிலேயே விக்னேஷை குழி தோண்டி புதைத்துள்ளது தெரியவந்தது.
இதுகுறித்து மறைமலை நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நண்பனையே சக நண்பர்கள் கொலை செய்து புதைத்த சம்பவம் மறைமலை நகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் அருகே பெற்றோருடன் சென்ற சிறுமியிடம் ஆபாச செயலில் ஈடுபட்ட நபருக்கு போக்சோ வழக்கில் 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நாகர்கோவில் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த எறும்புக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். இவரது மனைவி சுதா. இவர்களுக்கு 7 மற்றும் 5 வயதில் பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த மார்ச் 25ஆம் தேதி பாலகிருஷ்ணன் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வாழைத் தோட்டத்திற்கு சென்று மாலை வீடு திரும்பியுள்ளனர். அப்போது வீட்டின் அருகே சென்றபோது மூத்த மகளை திடீரென காணவில்லை. பின்னர் அருகில் தேடிய போது சிறுமியிடம் அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அழுது கொண்டு ஓடிய சிறுமியை கண்ட பெற்றோர் கூச்சலிட்டுள்ளனர். பின்னர் இதுகுறித்து நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு விசாரணை நாகர்கோவில் மகிழா விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சுரேஷிற்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும், மேலும் போக்சோ வழக்கிற்காக 5 ஆண்டு சிறை தண்டனையும், ரூபாய் 1000 அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.